என்னாச்சுடா? டேய் ராம், நாம இப்ப எங்க வந்திருக்கோம், எங்க போக போறோம்டா? அதத்தாண்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அட்ரஸ் கேட்கலான்னு பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட காணுமேடா. இங்க புளிய வச்சுக்கிட்டு அங்க யாரா காக்காவை தேடுறது? டேய், லிஃப்ட் தர முடியுமா? போடா, போகிறது தான் கேட்குறேன். யோ, இந்த காட்டுக்குள்ள எங்க போறது நாங்களே கன்ஃபியூஷன்ல இருக்கோம். இதுல ஓன் கன்ஃபியூஷன் வேறயா? நீங்க ஊருக்கு புதுசா, அப்போ ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க எனக்கு லிஃப்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு வீடு கிஃப்ட் கொடுக்குறேன். பாரா, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குடிமகனே, உங்களுக்கு வீடு கூட இருக்கா? வீடா இருக்கு. வீடா? அது வீடா இல்ல, பெரிய வில்லா. அதான் இருக்குங்கறாங்கடா. போலாம் வாங்க. ஒரு நைட் தங்கறதுக்கு எங்கயா இருந்தானே ராம்? போனா என்ன? லிஃப்ட் கொடுத்தா கிஃப்ட் தருவேன். சரி, பின்னால பின்னால. லேடிஸ் அண்ணா தள்ளு. ஒரு ஜிப்பு வேணாமா? சரி விடு. இவ்வளோ பாஸ்டாக ஓட்டாது, நம்ம தான் ஓட்டு. வந்துடுச்சு, இறங்க இறங்க. இதுதான் நான் சொன்ன பெரிய வில்லா. நல்லா இருக்கா? பாருங்க பாருங்க. வெல்கம் டு மை வில்லா. இருக்கிறேன்னா சாதாரண ஆள் இல்ல, பில்டிங் சும்மா அதிருதுல. ஆமா, இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள இந்த வீட்டை எவன்டா கட்டியிருப்பான்? எவனோ பணத்தை அச்சடிக்கிறவன் கட்டியிருப்பான். எவன் கட்ட நமக்கு என்ன? அண்ணா, எங்களுக்கு தங்கறதுக்கு இந்த வீடை கட்டினதுக்கு இந்தா வச்சுக்க. தேங்க்யூ. வாங்கடா. வரேன் வரேன். செம்ம டயர்டா இருக்கு எனக்கு, இப்பவே கண்ணு சொக்குது. நீ வேற ஏதாவது இடம் பார்த்துக்க, நான் இந்த சோஃபால படுத்துக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டேய், நீ என்ன உன்னை சனி லியோன் நினைச்சியா? காலை தூக்கி வச்சு படுத்துருக்க. இறக்கடா டே, பார்க்க சகிக்கல. உனக்கு பார்க்க சகிக்கலனா காலை நீ இறக்கி வை, இல்லைன்னா மூடிட்டு படுற. கோனெல்லாம் திருத்தவே முடியாது. நான் அந்த ரூமுக்கு போறியா? கேரி ஆன். இன்னொரு தடவை போன் வந்துச்சு வை, உன்னை நான் கொன்னே போடுவேன். மரியாதை ரிங்டோனை மாத்து, இல்லைன்னா போனை தூக்கி வீசுவேன். அம்மா தாயே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தூக்கம் கண்ணை கட்டுது, தூங்க விடுமா. கொஞ்சம் அந்த பக்கம் போய் பேச. இட்ஸ் ஓகே. ஹலோ, சொல்லுங்கப்பா. என்னம்மா, எங்க இருக்க? அதான்ப்பா, ப்ராஜெக்ட் பெங்களூர்னு சொன்னேன்ல. ப்ராஜெக்ட் பெங்களூர்னா புரியலையம்மா. என்னப்பா திடீர்னு இப்படிலாம் கேக்குறீங்க? தண்ணி ஏதாவது போட்டுட்டீங்களா என்ன? நானா மத்தியானம் தானே சொன்னேன், மறந்துட்டேன்னு நினைச்சியா? உன் வேலையை முடிச்சுட்டு வாமா. ஆனா என்ன குடிக்கிறேன்னு மட்டும் சொல்லாதம்மா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு தான் தெரியுமேம்மா, உங்க அப்பா 24 கேரட் கோல்டுன்னு. சரிம்மா, டயத்துக்கு சாப்பிடு. சரிப்பா, வச்சிடுறேன். பாய். தண்ணி போட்டு செம்மையா செலவு பண்ணி கட்டிருக்கிறானுங்க. சார் சார், ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க சார், லைன்ல இருங்க சார். இப்ப சொல்லுங்க சார், என்ன சார்? அப்பா, பேய் பிசாஸ்லாம் இல்ல சார், இல்ல சார், இல்ல இல்ல. நீங்க சொன்ன மாதிரியே உங்க வேட்டியை கட்டிக்கிட்டு உங்க பெங்களூர் 4 பேர் தங்க வச்சிருக்கேன். அவங்க இப்ப ஸ்டெடியா இருக்காங்க சார். உங்களுக்கு ஒன்றும் ஆகல. இப்போ அது நம்புங்க சார், ஆவி இல்லை பேயும் இல்லை. இட்ஸ் மை சேலஞ்ச். அவ்வளோதான். நீங்கள் ஒன்று தட்டு முட்டு ஜாமானோட இங்கே வந்துருங்க, அவங்கள அடித்து வெளியே துரத்திடுவோம். நான் டாஸ்மாக் போகிறேன். சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். வரப்போ ஒரு குவார்டர் வாங்கிட்டு வாங்க சார். இங்கே வாட்டர் இருக்குது, குவார்டர் தான் காலி ஆயிடுச்சு. வச்சுதான் சார்.
என்ன இது கனவா நனவா? கனவா தான் இருக்கும். என்னடா இவன் இன்னும் ரெடி ஆகாம தூங்கிட்டு இருக்கான்? மாமியார் வீடு நினைப்பு. இவனை இப்ப பாரு. ஐயோ, ஓடு 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 ஓடு. பாத்தியாடா அவனை சாவுபாய் எப்படி ஓட வைக்குதுன்னு? எதுக்குடா என்ன ஓட சொன்ன இப்போ? அது நேத்து உங்ககிட்ட இந்த ஷார்ப்னஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணேன். அதே ஷார்ப்னஸ் அப்படியே இன்னும் இருக்கு. டேய் சீக்கிரம் ரெடி ஆகுங்கடா, கிளம்பலாம். ஹலோ, விக்கி மேரேஜ் பியூரோ. எஸ் ஸ்பீக்கிங். தம்பி, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. பிரியா எங்களுக்கு ஒரே பொண்ணு. தயவு செஞ்சு அவளை வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்கப்பா. கண்டிப்பா சார். பிரியாவை மட்டும் இல்ல, ஜோடியா பிரேமியை கூட்டிட்டு வந்துடுறோம். ஓகேவா சார்? ஏய் என்ன நக்கலா? இந்த உலகத்துல நீங்களா எங்க இருந்தாலும் தேடி வந்து விட்டு வேண்டா. ஒழுங்கு மரியாதை எங்க பொண்ணை எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுருங்க. இல்லனா பிரியாவை கட்டிக்க போறவன் ஒன்ன கையெழுத்து போடுறவன் ஒருத்தரையும் நான் விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் வீடு புந்து வெட்டு வேண்டாம். என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன். என்னடா வெட்டுவேங்கிறான்? ஐயோ, இவனுக்கு வருது, அவனுக்கு வந்துருச்சு. இங்கேயுமா? என்னடா அதெல்லாம்? யாரும் போனை எடுக்க வேண்டாம். ஆல் போன் ஸ்விட்ச் ஆஃப். நான் பண்றேன். இதெல்லாம் இருக்குடா. அவங்க நம்ம போன் சிக்னல்ஸை ட்ரேஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குடா. இன்னும் கொஞ்ச நாள் நாம இங்கே இருப்போம். அதுக்குள்ள கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சது. அது கூட உங்க 2 பேருக்கு ஆட்சேபனை இல்லைன்னா மட்டும்தான். நீ எப்படி சொல்றியோ அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறோம். அது எங்கேயா இருந்தாலும் ஓகே. சூப்பர்ரா. டேய், நேத்து ராத்திரி நமக்கு ஷெல்டர் கொடுத்த புண்ணியமா எங்கடா? இந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு சாப்பிட எதுனா வாங்கிட்டு வர சொல்ல. அதுக்குள்ள வீட்டை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன். சாரி, கேரி ஆன் கேரி ஆன். நல்லா தான் கட்டியிருக்காங்க. நல்லா டேஸ்டாக தான் கட்டியிருக்காங்க. இன்டீரியர் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த அறைக்கு என்னதான் ஆச்சு? ஒரு பக்கம் தூசி, ஒரு பக்கம் புகை. யாரும் பெருக்கவில்லை. அப்படியே வீட்டை ராம், ஒரு பொண்ணு ஸ்கூட்டி பணத்துக்காக வேற எதையும் யோசிக்காம எங்கேன்னு கூட கேட்காம உன் கூட வந்திருக்கானா? என் நிலைமை என்னன்னு நீ இப்பவாவது புரிஞ்சுக்கணும். உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்ட. இப்ப நீ இருக்கிற சிச்சுவேஷன்ல பணம் கேட்கறது தப்புன்னு தெரிஞ்சாலும் வேற வழி இல்லாம கேட்கறேன். இன்னும் நீங்க இங்கேயே இருக்கணும்னு முடிவு செஞ்சுட்டீங்க. ஆனா எங்க அப்பா கிட்ட என்னால தினமும் பொய் சொல்ல முடியாது. I love you. What? நான் ஏதோ கேட்டா இவன் ஏதோ சொல்றானேன்னு தானே யோசிக்கிறேன். இங்க பாச்சாரு, ஏன் எதுக்குன்னு எனக்கே தெரியல. ஆனா உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே எனக்கு பிடிச்சிருச்சு. அந்த டைம்ல இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல என் கண்ணு முன்னாடி நீ மட்டும் தான் இருக்கேன்னு தோணுச்சு. அவ்வளவுதான். ஸ்கூட்டி ஏறிச்சிட்டேன். இவ்வளோ நாளா என்னை சுத்தி சுத்தி வந்து நீ என்னென்னமோ சொன்ன, எனக்கு என்னென்னமோ கேட்டுச்சு. அப்போவே முடிவு பண்ணிட்டேன். நான் உனக்கு பணம் கொடுத்தா நான் நல்லவன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மறுபடியும் உன்னை பார்க்க முடியாதுல்ல. அதான் தப்பிச்சு ஓடிட்டேன். இங்க பாச்சா, ஒரு மனுஷனோட மூளையில ஒரு நாளைக்கு 100 விஷயம் ஓடும். நான் உன்னை பார்த்த நிமிஷத்துல இருந்து என் மனசுல ஓடுற 100 விஷயத்துல நீ ஒருத்தி தான் இருக்க. நீ நம்பலாம் நம்பலாம் ஒண்ணு மட்டும் நிச்சயம். அதாவது புது இடம் இல்லையா, அதான் நீங்க எல்லாருமே அலர்ட்டா இருக்கீங்களான்னு செக் பண்ணேன். அவ்வளவுதான்.
நிறுத்துக்கடா. அவங்களுக்கு கல்யாணம் பண்றதை விட்டுட்டு என்ன கைமா பண்றீங்க? ஏய் கல்யாணம் சொல்றது வெக்கத்து பாரு. வாடா.